இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அதில் வந்து கிஸ்மிஸும் முந்திரியும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பிரிஞ்சி இலை, அது கூடவே வந்து சோம்பு, அது கூடவே வந்து கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா 2ஆக கீறி எடுத்து போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவே பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். அதே சேம் அளவுக்கு வந்து புதினாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து அளவுக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நார்மலான குக்கிங் ரைஸில் தான் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து செய்கிறேன். அது வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ரெடியாக எடுத்து வச்சு தேங்காய் பாலில் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் தேங்காய் பால். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டாக எடுத்து அந்த கெட்டியான தேங்காய் பால் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதில் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடியில் பிடிச்சிடாம. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக திக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.